வணக்கம் நண்பர்களே, நான் இன்னைக்கு எங்க இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடியிலிருந்து திருச்செந்தூர் செல்லக்கூடிய சாலையில முக்காணி அப்படிங்கிற ஊர்ல தான் இருக்கேன். இங்க புனித லேனாம்மாள் ஆலயம் இருக்குது. இந்த ஆலயம் வந்து பார்த்தீங்கன்னா 1590ல கட்டப்பட்ட ஆலயம் அப்படின்னு சொல்றாங்க. முக்காணி பகுதியில் இருந்து நீங்க வந்தீங்கன்னா, இந்த பக்கம் லெஃப்ட்ல திரும்பி வந்தீங்கன்னா ஒரு ஒத்தடி பாதை வரும். வந்த உடனே ஒரு 50 மீட்டர் பகுதியில் தான் இருக்குது இந்த லேனாம்மாள் ஆலயம். இந்த ஆலயம் 1590ல கட்டப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் நிறைய கிறிஸ்தவர்கள் இங்க வந்து வழிபட்டுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இந்த ஆலயத்தினுடைய வளாகத்தை பாருங்க, ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு வளாகமா இருக்குது. அதே மாதிரி கட்டடத்தையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான ஒரு கட்டிடமா இருக்குது. இங்க தான் புனித லேனாம்மாளுடைய ஆலயமும் அவங்களுடைய சிறுபமும் இருக்குது. பாருங்க, இந்த ஆலயத்தினுடைய வளாகத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா புனித அந்தோனியாருக்கு ஒரு கெபி இருக்குது. இயற்கையான சூழல்ல அமைந்திருக்கக்கூடிய இந்த ஆலயத்தை பார்ப்பதற்கு டெய்லி நிறைய பக்தர்கள் இங்க வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. கேட்கும் வரங்களை எல்லாம் தரக்கூடிய இந்த புனித லேனாம்மாள் ஆலயத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, நம்ம தூத்துக்குடியில இருந்து திருச்செந்தூர் செல்லக்கூடிய பஸ்ல ஏறினீங்கன்னா முக்காணி அப்படிங்கிற இடத்துல இறங்குனீங்கன்னா போதும், இந்த ஆலயத்திற்கு நீங்க சுலபமா வந்து சேர்ந்துடலாம்.